ஸோ 2022 டிசம்பரில் கிறிஸ்மஸ்க்கு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தேன். அதாவது சாண்டா கிளாஸை தேடி நான் போகிற மாதிரி. அதை ஆக்சுவலாக ஷூட் பண்ணது ஒரு பீச் சைட் பக்கம். பட் அதை லேட்டராக ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி மாற்றினேன் அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். ஆடியோ சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன், காப்பிரைட்ஸ் கிளைம் வரக்கூடாதுங்கிறதுக்காக. ஒரிஜினல் வீடியோ பார்க்கணுன்னா ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருப்பேன், மேலே கொடுக்குறேன். ஸோ இப்படி இருக்க ஃபுட்டேஜை இப்படி ஆக்குனது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான். இதுக்கு பேர் தான் மேட் பெயிண்டிங்னு சொல்லுவாங்க. அதாவது இல்லாத விஷயத்த இருக்கிற மாதிரி காட்டுறதுக்காக, இல்லைனா ஒரு இல்யூஷன் கிரியேட் பண்ணுறதுக்காக. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பாகுபலி பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் இருக்க சீன்லாம் வந்து ஒரிஜினல் கிடையாது. அது எப்படி லேட்டராக கிரியேட் பண்ணாங்க அப்படிங்கிற வீடியோவும் ஒன்று போட்டிருப்பாங்க. ஸோ அதே மெத்தட் தான் நம்மளும் யூஸ் பண்ணுறோம். பட் ஒரு சின்ன கரெக்ஷன் என்னன்னா, அவங்க ஒரு பெரிய ஸ்டூடியோவில் ஷூட் பண்ணுவாங்க. நான் அந்த வீடியோக்கு என்ன பண்ணியிருந்தேன்னா, அதாவது என்ன தனியாக பிரித்து வச்சுட்டு பேக்ரவுண்டில் சில விஷயங்கள் ஆட் பண்ணேன். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எப்படி மேட் பெயிண்டிங் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். பட் ரோட்டோஸ்கோப் பண்ணுறதெல்லாம் இந்த வீடியோவில் வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு ப்ளூ ஸ்க்ரீனில் நான் ஒரு வீடியோ ஷூட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த வீடியோக்கு ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ பண்ணி இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அது இந்த மாதிரி தான் இருக்கும். பட் இந்த வீடியோவில் அதே ஃபுட்டேஜ் வச்சு நான் புதுசாக ஒன்று கிரியேட் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஒருவேளை நீங்கள் இந்த மாதிரி கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இதே ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு இல்லை, பட் அந்த பேசிக்ஸ் மட்டும் கொஞ்சம் புரிஞ்சு வச்சுக்கோங்க. மற்றபடி எல்லாமே நம்ம ஓன் கிரியேட்டிவிட்டி தான். அண்ட் மோரோவர் இந்த மாதிரி வீடியோஸ் கிரியேட் பண்ணுறதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே என்னோட டிஸ்கார்ட் சர்வர் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஃபுட்டேஜ் எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். பேக்ரவுண்டை பற்றி நீங்கள் பார்க்காதீங்க. ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட் ஒரு நியூ காம்போசிஷன் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபுட்டேஜ் இம்போர்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எதுலேருந்து எது வரைக்கும் தேவை அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து ஸ்ப்ளிட் பண்ணி அந்த தனியாட்ட எடுத்துக்கோங்க. ஒரு பென் டூல் எடுத்து அந்த ப்ளூ ஸ்க்ரீன் இருக்க அந்த எட்ஜஸ் சொல்லியோடு நீங்கள் வந்து கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. இந்த ப்ளூ ஸ்க்ரீனை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம கீலைட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓரளவுக்கு ரிமூவ் ஆயிடுச்சு, ஆனால் பார்த்தா தெரியும் அந்த ரிங்கிள்ஸ் எல்லாம் அதில் அப்படியே இருக்குது. ஸோ அதே நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ இந்த ஸ்க்ரீன் கெயின் நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ரிங்கிள்ஸ் எல்லாம் போயிடுது. ஸோ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த ஆவத்தாரோடைய போஸ்டர் ஞாபகம் வந்துச்சு. ரெண்டுமே ஓரளவுக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது. ஒரே ஒரு வித்தியாசம் என்னென்னா, அந்த போஸ்டர்லாம் அவங்க வந்து கீழே பார்த்துட்டு இருக்காங்க, நான் வந்து மேலே பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அப்படி பார்த்தா அப்போ மேலே வந்து ஏதோ ஒரு விஷயத்த வைக்கணும். ஸோ இனிமேல் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத டேரெக்டாக உள்ள போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கேமரா ஓப்பன் பண்ணிக்கலாம். செட்டிங்ஸ்லாம் எதுவும் பெருசாக பார்க்க தேவையில்லை, இருக்கிறது அப்படியே இருக்கட்டு, ஓகே கொடுத்துருங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் க்ரியேட் பண்ணும்போது உங்களுக்கு எதாவது இன்ஸ்பிரேஷன் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கூகுளில் போய் நீங்கள் கான்செப்ட் ஆர்ட்னு டைப் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதில் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஜானர் இருக்கும். உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எந்த மாதிரி க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஒரு லேண்ட்ஸ்கேப்போ இல்லைனா என்விரான்மெண்ட்டாக அந்த மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அதுக்கு ஏற்றபடி நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எந்த கான்செப்டில் பண்ண போகிறோம்னா, நீங்கள் ஆவத்தார் பார்த்துருப்பீங்க. அந்த ஆவத்தாரில் ஹalleluya மவுண்டன்ஸ், அந்த மவுண்டன்ஸை நம்ம ரீக்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு கொஞ்சம் ஆசெட்ஸ் தேவை. ராக்கி மவுண்டன்ஸ் ஆவத்தார் அப்படின்னு போட்டிங்கன்னா அதில் இந்த மாதிரி சைனாவில் இருக்க நிறைய மவுண்டன்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி மவுண்டன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஆக்சுவலாக அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் நான் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறேன் இப்போ. அண்ட் இந்த மாதிரி ஃப்ளோட்டிங் மவுண்டன்ஸும் நம்மளுக்கு தேவை. ஸோ அதுவும் ஒரு 2 இமேஜ் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ பார்த்தா தெரியும் நம்ம ஆசெட்ஸை இம்போர்ட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப் என்னன்னா, இந்த மவுண்டன்ஸை நம்ம தனியாட்ட பிரித்து எடுக்கணும். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற டூல் வந்து பென் டூல் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பென் டூல் யூஸ் பண்ணி நீங்கள் எக்ஸாக்டாக அதே மாதிரி தான் வரையணும்னு இல்லை, நீங்கள் சும்மா மேலோடி அவுட்லைன் மட்டும் போட்டுக்கிட்டால் போதும். இப்போ இந்த டைம் லைனில் இந்த ஒரு இமேஜ் இருக்குது, அதை டபுள் கிளிக் பண்ணியாச்சுன்னா அந்த லேயர் ஆட் ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ இந்த எட்ஜஸ் எல்லாம் கட் பண்ணணும். இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாத ஏரியா. ஸோ இதெல்லாத்தையும் கட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த எரேசர் டூல் யூஸ் பண்ணலாம். நான் இந்த சாஃப்ட் எலிப்டிக்கல் அதை சூஸ் பண்ணிக்கிறேன். அந்த மவுண்டன்ஸை தவிர தேவையில்லாத எல்லா ஏரியாவும் வந்து நான் கட் பண்ணி எடுக்கிறேன். ஸோ ரொம்ப கிளியராக இருக்கணுமா, க்ளீனாக இருக்கணுமான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை, அதெல்லாம் வந்து தெரியாது. பட் உங்களுக்கு ரொம்ப ப்ரிசைஸாக வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து அதை பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் இந்த மவுண்டன் வந்து இப்போ ஓரளவுக்கு ஒரு மவுண்டன் மேலே புஷ்ஷஸ் இருக்குது, ட்ரீஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு லுக் கொடுக்க தொடங்கிடுச்சு. ஸோ இதே மாதிரி நீங்கள் எல்லா மவுண்டன்ஸ்க்கும் பண்ணணும். எத்தனை எடுத்து வச்சுருக்கீங்களோ அத்தனைக்கும் பண்ணணும். எல்லா மவுண்டன்ஸையும் தனியாக பிரிச்சுட்டு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் எல்லா மவுண்டன்ஸையும் தனித்தனியாக பிரித்தாச்சு. சூரிய வெளிச்சம் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சைட்லேருந்து வருது.
அதனால் இந்த சைட்லாம் வந்து சூரிய வெளிச்சமும் பின்னாடி ஷேடோஸ் ஆட்டும் இருக்குது. ஸோ மேட் பெயிண்டிங் பண்ணும்போது நீங்கள் இதையும் வந்து முக்கியமாக நோட்டீஸ் பண்ணிக்கணும். அதாவது சன்லைட் எந்த பக்கத்துலேருந்து அடிக்குது, ஷேடோஸ் எந்த பக்கம் அடிக்குது அப்படிங்கிறது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா மவுண்டெயின்ஸை நம்ம பிளேஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முதலாவது நம்ம ஸ்கை ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அது இல்லாமல் தான் ஆக்வர்டாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஸ்கையை ஆட் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்குது. ஸோ அடுத்து நம்ம பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், அதாவது இந்த 2D இமேஜஸ் எல்லாத்தையும் நம்ம 3D என்விரான்மெண்ட்டுக்கு மாற்றணும். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே டைம் லைனில் பார்த்தீங்கன்னா க்யூப் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ எந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து 3D ஸ்பேஸுக்கு மாற்றணுமோ அந்த ஆப்ஜெக்ட்லலாம் போய் இதை எனேபிள் பண்ணி வச்சுருங்க. ஸோ இனி இதை எந்தெந்த பொசிஷனில் வைக்கணும் அப்படிங்கிறத நம்ம ப்ளேஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த லே அவுட்டை வந்து 2 லே அவுட்டாக பிரிச்சுக்கோங்க. இந்த வியூவில் போனீங்கன்னா அதில் வந்து 2 வியூஸ் ஹரிசாண்டல்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். ஒன்று ஆக்டிவ் வியூ ஆட் வச்சுக்கோங்க, இன்னொன்று வந்து கஸ்டம் வியூக்கு மாற்றிக்கோங்க. ஸோ எந்தெந்த பொசிஷனில் வைக்கிறோம் அப்படிங்கிறது இந்த லேஅவுட்டில் கரெக்டாக தெரியும். அண்ட் எவ்வளோத்துக்கு 3D ஸ்பேஸில் இருக்குது அப்படிங்கிறது இந்த லேஅவுட்டில் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இப்போ பொசிஷன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த 3 மவுண்டெயினையும் வந்து பேக்ரவுண்டுக்கு பின்னாடி மாற்றிக்கிறேன். மவுண்டெயின் ஒன்று கிளிக் பண்ணிங்கன்னா இந்த 3 ஏரோ வரும். ஸோ இப்படி வந்துச்சுன்னா நீங்கள் எல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ரொம்ப பின்னாடி போச்சு அப்படின்னா அந்த ஸ்கைக்கு பின்னாடி போயிடும். ஸோ ஸ்கைக்கு பின்னாடி போச்சுன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஆப்ஜெக்ட் தெரியாது. பட் ஓகே, நம்ம ப்ரிட்டி மச் ஹாஃப் த வே வந்தாச்சு. ஸோ இதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் வந்து ஸ்கை ஆட் பண்ணியிருக்கேன். இது ஜஸ்ட் பேசிக்கான ஒரு ஸ்கை தான். அதுக்கு மேலே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ரெஃபரன்ஸுக்காக ஒரு லேண்ட் ஆட் பண்ணியிருந்தேன். அதாவது நான் நிற்கிற இடம் அதில் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இது ஒரு மவுண்டெயின், அதே மாதிரி இன்னொரு மவுண்டெயின், அதே இது. ஸோ இதில் 4 மவுண்டெயின் இருக்குது. பேசிக்காக இவ்வளோ தான் மேட்ரே. ஆனால் இந்த மவுண்டெயினை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மாக் தான். ஒரு டாப் ஆஃப் த மவுண்டெயின்லேருந்து கீழே பார்த்தாச்சுன்னா கீழே ஃபுல்லாக இந்த க்ளவுட்ஸ் ஆட் இருக்கும்ல. ஸோ அதுதான் பேசிக்காக இந்த மவுண்டெயின்ஸை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்ட போகுது. இது இன்னும் ஒரு கரெக்டான பொசிஷனில் வரல. அதுக்கு காரணம் என்னென்னா இன்னும் கலர் கரெக்ஷன் ஆட் பண்ணலாம் ஒன்று, அண்ட் இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் பாக்கி இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஓரளவுக்கு கரெக்டாக வரும். ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிஞ்சாச்சு. இன்னும் ஒரே ஒரு விஷயம் தான் பாக்கி இருக்குது. அதாவது என்னென்னா அனிமேஷன் மட்டும். இதில் ஒரு ஃப்ரண்ட்டில் ஒரு ராக்கும் ஆட் பண்ணியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ரொஜெக்ஷன் ஆட் இருக்கட்டுமே. அண்ட் அனிமேஷனுக்கு நம்ம வந்து கேமரா மூமெண்ட்ஸ் தான் நம்ம கொடுக்க போகிறோம். அதாவது கேமராவில் ஒரு ஜூம் இன் எஃபெக்ட் மாதிரி ஏதாவது வச்சிடலாம். ஸோ கேமராவோட ட்ரான்ஸ்ஃபார்ம் ப்ராப்பர்ட்டிஸ் ஓப்பன் பண்ணி அதில் பொசிஷனில் போய் ஃபஸ்ட்டு ஒரு கீ ஃப்ரேம் வச்சுக்கிறேன். அதே மாதிரி கடைசி கீ ஃப்ரேமில் போய் கொஞ்சம் பொசிஷனை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே, இது ஒரு சின்ன ஜூம் இன் எஃபெக்டாக இருக்குது. ப்ராபப்ளி இன்னொரு விஷயம் என்ன ட்ரை பண்ணலான்னா, இந்த ராக்கை வந்து கொஞ்சம் கீழே தள்ள பார்க்கலாம். ஸோ இதில் இன்னும் நிறைய விஷயங்கள் ஆட் பண்ணணும் ஆட் பண்ணலாம். இன்னும் நிறைய மவுண்டெயின்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். பட் பேசிக்கலாக இதுதான் ஐடியா. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் கிரியேட் பண்ணணும் இல்லை, உங்களுடைய ஓன் கிரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி எந்த மாதிரி வேணாலும் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் பிரிட்டி மச் அவ்வளோதான். நீங்களே இந்த மாதிரி வீடியோஸ் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோவில் இன்டெப்த்தாக நான் எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டேன். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் கிரியேட் பண்ணும்போது ஏதாவது டவுட்ஸ் வந்துச்சு அப்படின்னா கீழே என்னுடைய டிஸ்கார்ட் சர்வர் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் கனெக்ட் பண்ணி கேளுங்க. இல்லைனா இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.